ஹாய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே விதோஸ் டைரி பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம முதலாவது எபிசோடு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இன்றைக்கெல்லாம் இப்போ மோட்டிவேஷன் தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த மோட்டிவேஷன்னு சொல்லிகிட்டே நம்ம பேச முடியாது. ஸோ அதுக்கு ஒரு அந்த கான்செப்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா அப்படின்னு தான் அந்த கான்செப்ட் பேர். ஸோ கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா இந்த கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ உலகத்தில் உள்ள அவ்வளோ பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி முதலாவது எபிசோடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தியாகம்னு நான் தியாகத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது வேறு எந்த தலைப்பும் கிடைக்கல. ஸோ என்ன தலைப்பு வைக்கிறதுன்னு தெரியலை. ஸோ தியாகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாச்சு. அதாவது நிறைய பேர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தியாகத்தெல்லாம் பற்றி பேச போகிறோம். அதாவது நான் கேட்ட கதைகள், நிறைய பேர் என்னையே கேட்குறீங்க, ஏன் தம்பி உங்களுக்கு காதல் இல்லையா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த நிறைய பேர் பண்ண அந்த தியாகத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த தியாகத்தை சொன்னதுனால வேண்டி எனக்கு காதல் வரலை யார் மேலேயும். ஸோ அதனால் அந்த தியாகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது முதலாவது தியாகம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் எப்படின்னு சொன்னால், பாடசாலை காலம். ஸோ பாடசாலை காலத்துலேயே செம்ம லவ், 2 பேரும் லவ். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே லவ் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணும் பத்தாவதுக்கு பார்த்தா கொஞ்சம் லவ், சின்சியர் லவ். ஸ்கூல் பூராவுமே தெரியும் பசங்களுக்கு லவ் அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேர் தான். அந்த மாதிரி சின்சியராக 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பையன் என்னென்னா நல்லா படிப்பான். என்னென்னா அவனுடைய வீட்டு ஃபேமிலி கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கிறதுனால படிப்பான். அந்த பொடியன் படித்தாலும் அங்கே லவ்வும் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறான். சரியா? இப்போ அந்த பொண்ணு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் வசதி இருந்தாலும் அந்த பொண்ணு இவனை விரும்புது. ஆனால் அந்த பொண்ணு பெருசாக படிக்க மாட்டேங்குது. அப்படி சொன்னால் அந்த அளவு படிப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை இவன் நல்லா படிக்கிறான் தானே, இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு படிக்காமல் ஓட்டுதா, அல்லது நம்ம கொஞ்சம் வசதி தானே, நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி படிக்காமல் ஓட்டுச்சா அப்படின்னு தெரியல. என்னென்னு கேட்டால், அந்த பொண்ணும் படிக்கிறது கொஞ்சம் குறவு. சரியா? இப்படி 2 பேருமே இப்போ 2-3 வருஷம் லவ் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க. ஸோ படித்து முடிக்கிறப்போ ஒரு பரீட்சை வருது. அந்த பரீட்சை எழுதி அதில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்தால் தான், பேர் நல்லதாக வந்தால் தான் நம்ம பல்கலைக்கழகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். சரியா? இப்போ 2 பேருமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பையன் பார்த்திங்கன்னா, அந்த பையனும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை எடுத்துடுறான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரிசல்ட்ஸு அப்படி இப்படி. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பையன் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இப்போ எப்படி, இப்போ நம்ம உன்னை நான் கல்யாணம் முடிச்சு தரேன், நீ யூனிவர்சிட்டி போனேன்னு சொன்னால் கல்யாணம் முடிக்க முடியாது, இப்போதைக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிடுறாங்க, அந்த பொண்ணு வீட்டில். சரின்னு இந்த பையனும் அதை கேட்டுக்கிட்டே இருந்துடுறான். ஸோ கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பல்கலைக்கழகத்துக்கு பையன் போகல. ஒரு மாதம் ஆகிருக்கும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு போகல. இப்போ எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இவருக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு போக முடியலை. சரி, தமிழில் சொல்கிறத விட ஆங்கிலத்தில் சொன்னால் எல்லாருக்கும் புரியுமா இருக்கும் இல்லையா? யூனிவர்சிட்டி. சரியா? யூனிவர்சிட்டிக்கு போக கிடைக்கல. சரியா? அப்போ போகலை அவர் அந்த பொண்ணுனால். சின்சியர் லவ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாதம் எல்லாம் யூனிவர்சிட்டி போனாங்க. போனதுக்கு பிறகு பிரேக்கப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அந்த பொண்ணு விட்டுட்டு போச்சு. அதோட அவர் பண்ண தியாகம் என்ன தியாகம் அப்படின்னு சொன்னால், படிப்பை விட்டுட்டார். அதான் தியாகம். ஸோ அப்படி ஒரு தியாகத்தை பண்ணார். கடைசியாக இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் தியாகம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2வது கதை, தியாகத்துக்கான 2வது கதை. 2வது ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொண்ணு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறாங்க, பையன் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாரு. சரியா? இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? பொண்ணு இப்போ கஷ்டம், ஆனால் நல்லா படிக்குது. கஷ்டத்தில் உள்ளவங்க எப்படியுமே நல்லா படிப்பாங்க தானே. ஸோ இப்போ ஸ்கூலில் தான் இதுவும்.
ஸோ நல்லா படிக்குது பொண்ணு, ஸோ படிக்கிறாங்க பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே சின்சியர் லவ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கஷ்டம் தானே. ஸோ கஷ்டன்றதுனால வீட்டில் படிக்க வைக்கிறதும் சரியான கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலமை. சரி, ஒரு மாதிரி எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணி இந்த பொண்ணு வந்து யூனிவர்சிட்டி போயிட்டு, ஸோ போனதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ படிக்க வைக்கிறது கஷ்டம் தானே. இந்த பையன் என்ன செய்கிறாரு, வேலைக்கு போகிறாரு. இந்த படங்கள்ல எல்லாம் பார்க்குறோம்ல, கல் உடைச்சி விறகு வெட்டி அப்படிலாம் வந்து குடும்பத்தை காப்பாற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுனால அந்த பொண்ணுக்காக வேண்டி இருக்கிற அப்படி கஷ்டப்பட்டு காசெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு நல்லா படிக்குது, காசெல்லாம் வாங்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ யூனிவர்சிட்டியெல்லாம் முடித்து அந்த பொண்ணு வருது, பார்த்தா ஒரு பையனோடு வந்துடுச்சு. பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படின்னு சொன்னால் அங்கே யூனிவர்சிட்டியில் ஒருத்தரை பார்த்து, அங்கே நல்ல ஒரு பையனை பார்த்து வெடிக்க முடித்ததுக்கு பிறகு வந்துச்சு. நான் உங்களை அண்ணனாக தானே நினச்சேன், நீங்கள் என்னை இப்படி நினச்சிங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரே போட்டுருச்சு. இதில் இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பண்ணுற தியாகம் இதுதான். இப்படி தியாகமெல்லாம் பண்ணிங்கன்னா இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது 2 கதை. இன்னொரு கதை இருக்குது, 3வது கதை. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி தான். பையன் என்ன செய்கிறாரு, பொண்ணு கொஞ்சம் கஷ்டமான பொண்ணு. ஸோ நம்ம அந்த பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ லவ் பண்ணும்போதே 2 பேரும் நீங்கள் இப்படி தான் நம்ம பசங்க செய்கிற ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு செய்ய வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னுக்கே செஞ்சுருவாங்க. இந்த என்னென்ன கதைக்கணுமோ எல்லாம் கதைச்சிடுறது, அப்படியான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்படி ஒரு 5 வருஷம் லவ், 5 வருஷம், 1 2 இல்லை 5 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுறாங்க. ஸோ லவ் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்கு லைஃபு. திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு பார்த்தா வேற ஒரு பையனோட மெசேஜ் எல்லாம் பண்ணுது, இவனுக்கு பேசுது. இப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம், கேட்டாலும் குத்தம், நீ சண்டை போடுறதுக்கு சரி ஒரு இது வேணுமே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஏண்டி பேசுகிறேன்னு இவன் கேட்க, அவன் என் ஃப்ரெண்டு தான், அண்ணன் தான், தம்பி தானே அந்த பொண்ணு சொல்ல, 2 பேருக்கு செம்ம சண்டை. ஸோ சண்டையில் இப்போ பேசாமல் போகிறாங்க. ஸோ இப்போ பேசாமல் விட்டுட்டாங்க, ஒரு மாதம் மாதிரி பேசலை. ஸோ இப்போ ஒரு மாதம் முடிய பையன் போய், சரி நம்ம தான் மிஸ்டேக் பண்ணோம், ஸோ நம்ம போய் கதைப்போம் அப்படின்னு சொல்லி கதைக்கு போகிற நேரம் அந்த பொண்ணு ஒரு குண்டை தூக்கி போடுது. நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன் உன்னை விட அழகு அப்படி இப்படின்னு சொல்ல பையன் உடைஞ்சிட்டான். ஏன்னா தியாகமெல்லாம் பண்ணார். இப்படி தான் இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம வந்து நம்ம லைஃப்பை யோசிக்கணும். நம்ம ஃப்யூச்சர் லைஃப், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லாருக்குமே காதல் வரும், எல்லாருக்குமே ஆசைகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம், நம்ம என்ன ஏமாக வச்சுருந்தோம், அதை வந்து சாதித்து முடிச்சிடணும். அதுக்கு பிறகு தான் எல்லாமே. ஸோ இந்த வாழ்க்கை இப்படி தான், நம்ம மட்டும்தான் எப்போவுமே நமக்கு நாம தான். ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க, 4 பேர் பேசுவாங்க. ஸோ அப்படி அதனால் இந்த தியாகங்கள் எல்லாம் எதில் காட்டணும் அப்படின்னு சொன்னால், நமக்குன்னு ஒரு ஏஎம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தியாகத்தை காட்டணும். இப்போ சாதாரணமாக ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு காசு தேவை. என்ன செய்யணும், அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத யோசித்து நம்ம அதுக்கேற்றாப்புல வேலையை செய்யணும். வேலையை செஞ்சு அதை சேர்த்து அதை எடுத்து அப்படி கடை வாங்குறது ஓகே. இல்லை நான் அந்த பொண்ணுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இல்லை அந்த பையனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், கடைசியாக நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்று, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ நம்ம பொண்ணுங்களை பொறுத்தவரை இதுதான், என்னென்ன லவ் ஃபெயிலியர் எப்படி இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அதான் அப்படி ஒரு மனதைரியம் இருந்தாலே வாழ்க்கையில் சாதிச்சிடலாம். ஸோ இன்றைக்கான தாட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தியாகங்களை வந்து நம்மளோட ஏஎம்முக்கு மட்டுமே அதை உபயோகித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு நான் வந்து இன்றைக்கி முடிக்கிறோம் இந்த எபிசோடை. ஸோ நாளைக்கு அடுத்த தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே விதுஷன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நன்றி சொல்லிவிட்டு திரும்ப பேசுகிறேன். என்னென்னா, அந்த பசங்களை பற்றியே குறை சொல்கிறீங்களா, இந்த பொண்ணுங்களை பற்றியே குறை சொல்கிறீங்களே, பசங்க அப்படி செஞ்சாங்க தெரியுமா, இப்படி செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இருக்குங்களா இருக்கும். என்னை பொறுத்தவரை நானும் ஒரு பையன்தான். ஸோ என்கிட்ட பையனை பற்றி சொன்ன பசங்க கதைகள் தான் இருக்குது. ஸோ பொண்ணுங்க யாராவது அப்படி கமெண்டில் போட்டு விடுங்க கதைகள் இருந்தால், அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.